மாணவர்களே, நாங்கள் இங்கே மீண்டும் கட்டுரை வினா பகுதிக்கு செல்கின்றோம். அந்த கட்டுரை வினாவிலே வினா இலக்கம் 9 அமையும் வினா தொடர்பாக நாங்கள் முன்னைய கடந்த கால வினாத்தாள்களிலே அறிந்திருப்பீர்கள். ஒரு இரசாயனவியற் பகுதியும் அதனைத் தொடர்ந்து பௌதீகவியல் பகுதிகளும் சேர்ந்ததாக அந்த வினா அமையும். இது வினாத்தாள்களிலே 9வது வினாவாக இடம்பெறுவதையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அந்த வகையிலே நாங்கள் வினாவை பார்ப்போம். மனிதனினால் மேற்கொள்ளப்படும் உற்பத்தி நடவடிக்கைகளில் பல்வேறு இயற்கை மூலப்பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றது. ஆகவே இங்கே ஒரு இண்டஸ்ட்ரியல், அதாவது இங்கே ஒரு சாதாரணமாக ஒரு உற்பத்தி நடவடிக்கை தொடர்பாக வினாவாக அமைந்திருக்கின்றதை நீங்கள் இதன் வாயிலாக அறிந்து கொள்வீர்கள். அதாவது மனிதனினால் மேற்கொள்ளப்படுகின்ற அமைப்பிலே இங்கே ஒரு இரும்பு உற்பத்தி நடவடிக்கைகள் காட்டப்படுகின்றது. இரும்பு உற்பத்தி உங்களுக்கு தெரியும். இரும்பு உற்பத்திக்காக பயன்படுத்தப்படுகின்ற இந்த அமைப்பு ஊதுளை என அழைப்பார்கள். இரும்பு உற்பத்திக்காக மேற்கொள்ளப்படுகின்ற இந்த அமைப்பு ஊதுளை என அழைத்து கொள்ள முடியும். இதுக்கு ஏறத்தாழ 60 மீட்டர் உயரமான அமைப்பாக அது காணப்படுகின்றது. இங்கே இந்த இரும்பை எவ்வாறு உற்பத்தி செய்கின்றார்கள் என கருதுவோமாக இருந்தால், இங்கே இரும்பை தயாரிப்பதற்கு அல்லது உற்பத்தி செய்து கொள்வதற்கு எங்களுக்கு மூலப்பொருட்கள் அவசியம். மூலப்பொருட்களில் ஒன்று சுண்ணாம்புக்கல் என குறிப்பிட்டாகலாம். இரண்டாவது, அதாவது ஒன்று சுண்ணாம்புக்கல், இரண்டாவது கற்கரி என்பதாகும். 2 கற்கரி என்பதாகும். மூன்றாவது இரும்பை கொண்ட ஒரு ஒட்சைட்டு, அதை நாங்கள் ஏமடைட் என குறிப்பிடுவோம். அதன் குறியீடு Fe2O3 என்பதாகும். அதாவது ஏமடைட் என்பதாகும். ஏமடைட் என்பதை குறித்து கொள்ள முடியும். ஏமடைட். ஆகவே இங்கே இரும்பை கொண்ட ஒட்சைட்டு ஏமடைட் என குறிப்பிடுவோம். ஆகவே மூன்றாவது மூலப்பொருளாக நாங்கள் இரும்பு ஒட்சைட்டை கருத முடியும். அதாவது இரும்பு உற்பத்தி செய்வதற்காக நாங்கள் பயன்படுத்துகின்ற மூலப்பொருட்களிலே ஒன்று சுண்ணாம்புக்கல் என குறிப்பிடுவோம். உங்களுக்கு தெரியும், சுண்ணாம்புக்கல் என்பது கால்சியம் கார்பனேட் ஆகும். ஆகவே இந்த சுண்ணாம்புக்கல்லின் இரசாயன குறியீடு கால்சியம் கார்பனேட் என்பதாகும். கற்கரி பொதுவாக கார்பனை கொண்ட ஒரு அமைப்பாக காணப்படும். அவை பிரதான 3 காரணிகள் அல்லது மூலப்பொருட்களை கொண்டு நாங்கள் இரும்பை உற்பத்தி செய்து கொள்ள முடியும். தொழில்முறை ரீதியாக இரும்பு உற்பத்தி நடவடிக்கைகளிலே இங்கே மூலப்பொருட்கள் மேலிருந்து, அதாவது ஊதுளையின் மேற்புறமாக ஊதுளைக்கு அனுப்பப்படுகின்றது. அதன்போது குறித்த கீழ்ப்புறத்திலே கூடுதலான வெப்ப வளிகள் அனுப்பப்படுகின்றது. ஏறத்தாழ 600 பாகை செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள வளியானது மேல் நோக்கி அனுப்பப்படுகின்றது. ஆகவே அந்த ஊதுளையின் மீது நாங்கள் மூலப்பொருளை சேர்க்கும் போது, ஊதுளைக்குள்ளே நாங்கள் மூலப்பொருளை சேர்க்கும் போது அங்கே இரசாயன தாக்கம் நடைபெறுவதன் காரணமாக வெவ்வேறு இரசாயன தாக்கங்கள் இங்கே நடைபெறுவதை அவதானிக்கலாம். கார்பனுக்குரிய தாக்கம் இருக்கின்றது. அதாவது கற்கரியை நாங்கள் மேலிருந்து சேர்க்கும் போது கார்பனுக்குரிய தாக்கம் கார்பன் ஆக்சிஜனுடன் சேர்கின்றது. அது பற்றி பின்னர் பார்ப்போம். அந்த வகையில் சுண்ணாம்புக்கல் பிரிகி அடைகின்றது. கால்சியம் ஆக்சைட்டாகவும் கார்பனீர் ஆக்சைட்டாகவும் பிரிகி அடைகின்றது. இங்கே உருவாக்கப்படுகின்ற கார்பனீர் ஆக்சைட்டுடன் மேலதிகமான கற்கரி கார்பன் சேர்வதால் கார்பனோர் ஆக்சைடு உருவாக்கப்படுகின்றது. அந்த கார்பனோர் ஆக்சைட்டினால் இந்த ஏமடைட் எனப்படுகின்ற இரும்பு ஆக்சைடு தாழ்த்தப்படுவதனால் இரும்பு உருவாக்கப்படுகின்றது. ஆகவே அது தொடர்பாக நாங்கள் இங்கே அடுத்த வினாக்களில் பார்ப்போம். ஆகவே இங்கே வெப்ப வழி பயன்படுத்தப்படுவதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். உருவாகும் போது இங்கே திரவ இரும்பு உருவாக்கப்படும். ஏறத்தாழ 1800 பாகை செல்சியஸ் வெப்பநிலை இந்த ஊதுளையின் உள்ளே நிலவப்படுவதனால் திரவ நிலையிலேயே இரும்பு பெறப்படுகின்றது.
அதன் மேலாக இங்கே கால்சியம் ஆக்சைடு எனப்படுகின்ற சுண்ணாம்பு கல்லில் காணப்படுகின்ற மாசுக்கள் கால்சியம் சிலிகேட்டாகவும் கால்சியம் அலுமினேட்டாகவும் அங்கே மாசுக்களாக காணப்படுவதையும் உலோக கழிவென்ற பகுதிக்குள்ளே அவற்றை நாங்கள் பிரித்தெடுக்க முடியும் என்பதையும் நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே நாங்கள் இந்த இரும்பு தயாரிப்பை வைத்துக்கொண்டு, அதாவது இரும்பு உற்பத்தி தொடர்பான இந்த பகுதியை கொண்டு நாங்கள் வினாவுக்கு செல்வோம். ரைட், வினாவை பார்ப்போம். இங்கே மனிதனினால் மேற்கொள்ளப்படும் உற்பத்தி நடவடிக்கையிலே பல்வேறு இயற்கை மூலப்பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றது. அங்கே இரும்பு உற்பத்திக்காக பெறப்படும் மூலப்பொருட்கள், இங்கே இரும்பு உற்பத்திக்காக பயன்படுத்தப்படுகின்ற மூலப்பொருட்கள் 2 தொடர்பாக வினாவப்படுகின்றது. உங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். ஒன்று சுண்ணாம்பு கல், அதாவது கால்சியம் கார்பனேட் என்பதாகும். இரண்டாவதாக நாங்கள் இரும்பை கொண்ட ஒட்சைட்டு ஏர்மடைட் என்பதாகும். Fe2O3 என்பதை குறிப்பிடலாம். ஏர்மடைட்டு என்பதாகும். ஆகவே பிரதான 2 மூலப்பொருட்கள் கேட்கப்படுகின்றது. பிரதானமாக இங்கே பயன்படுத்தப்படுகின்ற மூலப்பொருட்கள் சுண்ணாம்புக்கல், இரும்பை கொண்ட ஒட்சைட்டு ஏர்மடைட் என்பது. அடுத்து நாங்கள் கட்கரி காபனை கொண்ட அமைப்பாக அது காணப்படுகின்றது. இங்கே 2 மூலப்பொருட்கள் தொடர்பாக வினாவப்படுவதனால் நாங்கள் சுண்ணாம்புக்கல், இரும்பை கொண்ட ஒட்சைட்டு அதாவது ஏர்மடைட் என்பதை விடையாக நாங்கள் வழங்கிக் கொள்ள முடியும். இரண்டாவது வினாவுக்கு செல்வோம். இரும்பு உற்பத்தியில் சூழலுக்கு விடுவிக்கப்படும், நன்கு அவதானிக்க வேண்டும், சூழலுக்கு விடுவிக்கப்படும் சடப்பொருள் பற்றி கேட்கப்படுகின்றது. அதே நேரத்தில் சக்தியையும் எழுதுக என குறிப்பிடப்படுகின்றது. அதாவது இரும்பு உற்பத்தி செயற்பாட்டிலே, இந்த தொழில்முறை தயாரிப்பிலே இரும்பை உற்பத்தி செய்யும் போது சூழலை மாசுபடுத்தும் சில பகுதிகள், அதாவது காரணிகள் வெளியேற்றப்படுவதை நாங்கள் அவதானிக்கலாம். அந்த சூழலில் வெளியேற்றப்படுகின்ற மாசுக்களில் சடப்பொருள் சக்தி என நாங்கள் அவற்றை வேறுபடுத்தி கொள்ள முடியும். அதாவது சடப்பொருள் வடிவிலே மாசுக்கள் வெளியேற்றப்படுகின்றது. அதாவது அடுத்து சக்தி வடிவிலே சூழலை மாசுபடுத்தும் மாசாக்கிகளும் வெளியேற்றப்படுகின்றது. ஆகவே அவற்றை தனித்தனியாக வினாவுகின்றார்கள். ஆகவே சூழலை மாசுபடுத்தும் சடப்பொருள் என்ற வகையிலே நாங்கள் கார்பனீராக்சைடு வாயுவை கூறிக்கொள்ள முடியும். உங்களுக்கு தெரியும், சடப்பொருள் என்பது வெவ்வேறு நிலைகளில் காணப்படும் என்பதை சின்ன வகுப்புகளிலே படித்திருப்பீர்கள். திண்மம், திரவம், வாயு போன்ற 3 நிலைகளில் அது காணப்படுகின்றது. இங்கே உருவாக்கப்படுகின்ற பெருமளவு கார்பனீராக்சைடு வாயு நிலையிலே வெளியேற்றப்படுகின்ற ஒரு மாசாக்கியாக அது கருதப்படுகின்றது. ஆகவே இங்கே விடுவிக்கப்படுகின்ற சடப்பொருட்களுக்கு நாங்கள் கார்பனீராக்சைட்டை விடையாக அளிக்க முடியும். அவ்வாறாயின் சக்தி வெப்பமாக பெருமளவு வெளியேற்றப்படுகின்றது. ஆகவே வெப்ப சக்தி இங்கே வெளியேற்றப்படுவதை நாங்கள் அவதானித்துக் கொள்ள முடியும். ஆகவே சடப்பொருள் சக்தி எனப்படுகின்ற 2 பிரதான பகுதிகளாக பிரித்து கேட்கின்றார்கள். ஆகவே சடப்பொருள் கார்பனீராக்சைட்டாகவும், சக்தி எனப்படுவது வெப்பமாகவும் பிரதானமாக வெளியேற்றப்படுவதை நாங்கள் விடையாக அளித்துக் கொள்ள முடியும். அடுத்து நாங்கள் 3வது வினாவிற்கு செல்வோம். 3வதிலே முதலாவது பகுதியாக அது அமைந்துள்ள வினா, சுண்ணாம்பு கற்களை பெற்றுக்கொள்வதற்கு முருகை கற்பாறை தொடர்கள் அளிக்கப்படுகின்றமை பாரிய சவாலாகும். அதாவது இங்கே கூடுதலான கால்சியம் கார்பனேட், பெருமளவான கால்சியம் கார்பனேட் முருகை கற்பாறைகளிலே காணப்படுவதனால் அவற்றை இந்த உற்பத்தி நடவடிக்கைகளுக்காக அதனை பயன்படுத்துகின்றார்கள். ஆகவே இந்த சுண்ணாம்பு கல், அதாவது முருகைக்கல்லை நாங்கள் கூடுதலாக அகழ்வதனால் சூழல் சார்ந்த பிரச்சனைகள் எழுவதற்கு அது வாய்ப்பளிக்கும். அந்த பிரச்சனை தொடர்பாகத்தான் இந்த வினாவப்படுகின்றது. அதாவது சுண்ணாம்பு கல்லை பெறுவதற்கு முருகை கற்பாறை தொடர்கள் அளிக்கப்படுகின்றது. அது பாரிய சவாலாக இருக்குது.
இதனால் ஏற்படக்கூடிய சூழல் பிரச்சனைகளாக நாங்கள் கருதி கொள்ள முடியும். ஒன்று, கடல் நீர் சூழலுக்குள் உட்புக வாய்ப்பு ஏற்படுகின்றது. அதாவது உங்களுக்கு தெரியும், கடற்கரை சூழலிலே ஏராளமான முருகை கற்பாறைகள் காணப்படுகின்றது. அந்த முருகை கற்பாறைகளை நாங்கள் அகற்றுவதனால் அல்லது அகழ்வதனால் கடல் நீர் குடியிருப்புகளை நோக்கி வருவதை நாங்கள் அவதானித்துக் கொள்ள முடியும். ஆகவே அது ஒரு பாரிய பிரச்சனையாக அங்கே உருவெடுக்கும். இரண்டாவது பாரிய சவாலாக நாங்கள் உயிர் பல்வகமை, முருகை கற்பாறைகள் அதனுடன் தொடர்பான சூழலில் உயிர் வாழுகின்ற இந்த உயிர் தொடர், அதாவது உயிர் பல்வகமை பாதிப்படைகின்றது. ஆகவே உயிர் பல்வகமை பாதிப்படைதல் என்பதை குறிப்பிடலாம். உயிர் பல்வகமை பாதிப்படைதல், உயிர் பல்வகைமை, பல்வகமை பாதிப்பு, உயிர் பல்வகமை பாதிப்பு. அடுத்து நாங்கள் கடல் நீர் உள்ளே செல்வது, இங்கே நாங்கள் குறிப்பிடுவோம் இரண்டாவது பகுதியாக கடல் நீர் குடியிருப்பை நோக்கி செல்லுதல் அல்லது கடல் அரிப்பு ஏற்படுதல். கடல் அரிப்பு ஏற்படுவதற்கு இது வாய்ப்பாக அமையும். கடல் அரிப்பு ஏற்படுதல் போன்ற வினாக்களை நாங்கள் சூழல் சார்ந்த ஏற்படும், கடல் அரிப்பு ஏற்படும், அதாவது சூழல் சார்ந்த பாதிப்புகளை நாங்கள் இங்கே விடையாக்கி கொள்ள முடியும். அதுதான் வினாவப்படுகின்றது. சூழல் தொடர்பான பாரிய சவாலாக இருப்பதனால் அதனை நாங்கள் மேற்கொள்ள முடியும். ரைட், அடுத்து இரண்டாவது வினாவுக்கு செல்வோம். 3லே இரண்டாவது வினா, இரும்பு உற்பத்தியில் ஊதுளையில் நடைபெறும் தாக்கங்களை பூர்த்தி செய்க. அதாவது இங்கே நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம், இந்த இரும்பு உற்பத்தியிலே ஊதுளை காணப்படுகின்றது. இந்த ஊதுளையிலே நாங்கள் முன்னேதாக அங்கே மூலப்பொருட்களை சேர்க்கின்றோம் என குறிப்பிட்டிருந்தோம். அங்கே நடைபெறுகின்ற தாக்கங்கள் தொடர்பாக இங்கே பூர்த்தியாக்கப்படாத அல்லது பூர்த்தியாக்குவதற்காக இங்கே வினாவப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், முதலாவது இங்கே குறிப்பிடுகின்றார்கள். நாங்கள் முதலாவது தாக்கம் பொதுவாக கற்கரி, அங்கே மேலே இருந்து செலுத்தப்படுகின்ற கரி காபனுக்கு ஆக்சிஜனுடனான தாக்கம் குறிப்பிட்டாக வேண்டும். அங்கே கார்பனீர் ஆக்சைடு உருவாகுவதை நாங்கள் அவதானிக்கலாம். பொதுவாக இந்த பௌதீக காரணிகள் நாங்கள் தாக்கம் எழுதும் போது அதை குறிப்பிட வேண்டும். இந்த கார்பனீர் ஆக்சைடு மேலதிகமான கார்பனுடன் சேர்வதனால் இங்கே அந்த தாக்கம் தொடர்பாக கருதப்படுகின்றது. கார்பனீர் ஆக்சைடு கார்பனுடன் சேர்வதனால் கார்பன் ஓர் ஆக்சைடு பெறப்படுகின்றது. கார்பன் ஓர் ஆக்சைடு பெறப்படுகின்றது. கார்பன் ஓர் ஆக்சைடு ஒரு தீங்கு பயக்கக்கூடிய ஒரு வாயு. அவர் ஒரு தாழ்த்தியாக தொழிற்படும் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அடுத்து இரண்டாவது தாக்கம் கல்சியம் கார்பனேட். இங்கே வெப்பப்படுத்தல் அடையாளம் குறிப்பிடப்படுகின்றது. ஆகவே இது ஒரு வெப்ப பிரிகை தாக்கம் என குறிப்பிடுவோம். அதாவது ரசாயன பிரிகை தாக்கம். வெப்பத்தின் காரணமாக கல்சியம் கார்பனேட்டு கல்சியம் ஒக்சைட்டாகவும் கார்பனீர் ஆக்சைட்டாகவும் பிரிகை அடையும். இது நாங்கள் இந்த தாக்கங்கள் தொடர்பாக நீங்கள் முன்னைய வகுப்புகளிலே அதை அறிந்திருப்பீர்கள். அவை கல்சியம் கார்பனேட், சுண்ணாம்புக்கல் வெப்பத்தின் காரணமாக சுண்ணாம்பு, அதாவது கல்சியம் ஒக்சைட்டாகவும் கார்பனீர் ஆக்சைட்டாகவும் பிரிகை அடைவதை அவதானிக்கலாம். அடுத்து இங்கே தரப்படுகின்ற மூன்றாவது தாக்கத்தை கருதுவோமாக இருந்தால், இங்கே கார்பனீர் ஆக்சைடு, கார்பன் ஓர் ஆக்சைடு தரப்படுகின்றது. அவர் ஒரு தாழ்த்தியாக தொழிற்படும் என்பதை குறிப்பிட்டிருந்தேன். யாரை தாழ்த்த போகின்றார் என்றால், இரும்பை கொண்ட ஒட்சைட்டு, அதாவது ஏமடைட்டை தாழ்த்த போகின்றார். அதாவது இரும்பு ஒட்சைட்டு கார்பன் ஓர் ஒட்சைட்டால் தாழ்த்தப்படுவதனால் எங்களுக்கு இரும்பு பெறப்படுகின்றது, இரும்பு கிடைக்கின்றது. அத்தோடு கார்பனீர் ஆக்சைட்டும் கிடைக்கின்றது. ஆகவே இங்கே தாக்கத்தை கருதுவோமாக இருந்தால், இரும்பு ஒட்சைட்டு கார்பனோர் ஒட்சைட்டினால் தாழ்த்தப்படுவதன் காரணமாக இரும்பு கார்பனீர் ஆக்சைடு என்பது பெறப்படுகின்றது. ஆகவே மாணவர்களே, இந்த ஊதுளையிலே நடைபெறுகின்ற தாக்கம் பற்றி உங்களுக்கு தெரிந்திருத்தல் வேண்டும். அந்த தாக்கம் தொடர்பாக பூரணப்படுத்தல் தொடர்பாக வினாவப்பட்ட வினாவாக இது அமைந்து கொள்கின்றது.
அடுத்து நாங்கள் கனிய எண்ணெய் தொடர்பான வினாவுக்கு செல்ல இருக்கின்றோம். ஒரு கனிய எண்ணெய் கூறுகளை பிரித்தெடுத்தல் முறை இங்கே தரப்படுகின்றது. கச்சா எண்ணெய், அதாவது குரூட் ஆயில் என்பார்கள், பண்படுத்தப்படாத எண்ணெயை நாங்கள் பகுதிபட காட்சி வடித்தல் எனும் முறையின் ஊடாக வேறு பிரிக்கின்றோம். அதன் கொதிநிலை வேறுபாட்டுக்கு நாங்கள் அதனை நன்கு பகுதிபட காட்சி வடித்து இவ்வாறாக நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். பெட்ரோலியமாக, கேசலின், அதாவது மண்ணெண்ணெய் போன்ற கொதிநிலை வேறுபாட்டிற்காக அவற்றை நாங்கள் வகைப்படுத்தி கொள்கின்றோம். அந்த வகையில் அதன் பயன்பாடுகளும் குறிப்பிடப்படுகின்றது. வாயு சிலிண்டர், அதில் அடைக்கப்படுற வாயு எல்பி வாயு என குறிப்பிடுவோம். வாகனங்களிலே பெட்ரோல் பயன்படுத்தப்படுகின்றது. இன்னும் ரசாயன பதார்த்தங்கள் சிலது பெற்றுக்கொள்கின்றோம். டீசல், உராய்வு நீக்கி எண்ணெய்கள் போன்றவற்றையும் அதில் நாங்கள் பயன்படுத்துகின்றோம். ஏனைய இறுதியாக மிஞ்சுகின்ற தார், மெழுகு போன்றவற்றிலிருந்து நாங்கள் பயனை பெறுகின்றோம். இந்த பாதைகள் அமைப்பதற்காக தாரை பயன்படுத்துகின்றோம். அதே நேரத்திலே மெழுகு பயன்படுத்தப்படுகின்றது பல்வேறு தேவைகளுக்காக. இது ஒரு கச்சா எண்ணெய் அல்லது கனிய எண்ணெயை பகுதிபட காட்சி வடிப்பதன் மூலமாக இந்த வெவ்வேறு ஐதரோ கார்பன்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடிகின்றோம். இங்கே வினாவப்பட்டுள்ள வினா, பகுதி வினா, இங்கு கனிய எண்ணெயின் கூறுகள் ஐதரோ கார்பன்களாகும். இதன் ரசாயன பிணைப்பு யாது என கேட்கப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், ஐதரோ கார்பன்கள் பொதுவாக பங்கீட்டு வெளிச்சேர்வைகளினால் ஆக்கப்படுகும். ஆகவே பங்கீட்டு வலு பிணைப்பு எந்த வகை பிணைப்பு என கேட்கப்படுகின்றது. ஆகவே பங்கீட்டு வலு பிணைப்பு என்பதை நாங்கள் விடையாக எழுதி கொள்ள முடியும். அதாவது பங்கீட்டு வலு பிணைப்பு ஆகும். அடுத்து கனிய எண்ணெயின் கூறுகளை பிரித்தெடுக்கும் நுட்ப முறை இங்கே வினாவப்படுகின்றது. கனிய எண்ணெயின் கூறுகள், அதாவது வினாவிலே முதலாவது வினாவாக இங்கே கனிய எண்ணெயின் கூறுகளின் பிரித்தெடுப்பு நுட்ப முறை எவ்வாறு அழைக்கப்படுகின்றது என்பதாக அமையும். அது நான் குறிப்பிட்டிருந்தேன். அதாவது பகுதிபட காட்சி வடித்தல். பகுதிபட காட்சி வடித்தல் பகுதிபட காட்சி வடித்தல் என்பதாக அது அமையும். அடுத்து ஐதரோ கார்பன் தொடர்பான ரசாயன பிணைப்பு முன்னர் குறிப்பிட்டிருந்தேன். அதாவது பங்கீட்டு வலு பிணைப்பு. ஆம் மாணவர்களே, அந்த வகையிலே இந்த ரசாயன வினாக்கள், ரசாயனவியல் தொடர்பான வினாக்களை நாங்கள் மேலே உள்ள பகுதிகளிலே பார்த்திருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து பி பகுதியாக வருகின்ற பௌதீக வினா, அதாவது பௌதீகவியல் வினாவை நாங்கள் நோக்க இருக்கின்றோம். இங்கே நாங்கள் ஒரு அழகான வீடொன்று, அதன் உள்ளே சில மின் உபகரணங்கள் தொழிற்படுவதை அவதானிக்கிறீர்கள். இங்கே வீட்டு மின்சுற்று இருப்பதையும் நாங்கள் அவதானிக்கின்றோம். ஆகவே வீட்டு மின்சுற்று தொடர்பான வினாவை நாங்கள் நோக்க இருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், பிரதான, அதாவது சாதாரணமாக மின் கம்பங்களில் இருந்து வீட்டிற்கு மின் வருவதை இங்கே படம் காட்டுகின்றது. இங்கே வினாவை நாங்கள் நோக்குகின்றோம். வீட்டு மின்சுற்று தொடர்பான வினாவிலே வீட்டு மின்சுற்றின் பிரதான பகுதிகள் உருவில் காட்டப்பட்டுள்ளது. அவற்றில் பின்வரும் துணைக்கூறுகளை இனங்காண்க என அதாவது வினாவப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், வீட்டு மின்சுற்றிலே பிரதானமாக நீங்கள் அங்கே கற்றுக்கொண்டிருப்பீர்கள். அதாவது சேவை உருகி காணப்படும், அதனைத் தொடர்ந்து மின்மானி காணப்படும், பிரதான ஆளி, இடறு ஆளி, பரம்பல் பெட்டி என்பதாக அந்த துணைக்கூறுகள் அமைந்திருப்பதை நீங்கள் அந்த பாடத்திலே அறிந்திருப்பீர்கள். இங்கே வீட்டு மின்சுற்றின் பிரதான பகுதிகள் உருவிலே காட்டப்படுகின்றது. அந்த கூறுகளிலே CEG என்பதை கேட்கின்றார்கள். அதாவது CGE என்பது வினாவப்படுகின்றது. அதாவது பார்ப்போம். நாங்கள் C என்பது உங்களுக்கு தெரியும் பிரதான, அதாவது மின்மானியின்
முன்னே காணப்படுகின்ற ஒரு சேவை உருகியாக அது கருதப்படுகின்றது. அடுத்து நாங்கள் இ என குறிப்பிடப்படுவது பிரதான ஆளி என்பதாக அது அமையும். ஜி என குறிப்பிடுவது பொதுவாக நாங்கள் இங்கே கருதுகின்றோம் பரம்பல் பெட்டியில் இருந்து உருவாக்கப்படுகின்ற அமைப்பு, அதாவது பரம்பல் பெட்டி என்பதை குறிப்பிடும். ஆகவே வினாவிற்கு செல்வோம். இங்கே பாருங்கள், வீட்டு மின்சுற்றிலே சி என குறிப்பிடப்படுவது, இங்கே நாங்கள் பார்ப்போம், சி என குறிப்பிடப்படுவது படத்திலே பார்த்திருந்தோம். சி என குறிப்பிடுவது சேவையுருகி என்பதாகும். சேவையுருகி, சேவையுருகி. அதே போல பி என குறிப்பிடப்படுவது பிரதான ஆளி ஆகும். பிரதான ஆளி, மெயின் சுவிட்ச் என்பார்கள். பிரதான ஆளி. அடுத்து ஜி என குறிப்பிடப்படுவது பரம்பல் பெட்டி ஆகும். ஆகவே பரம்பல் பெட்டி ஆகும். பரம்பல் பெட்டி. ஒரு வீட்டு மின்சுற்றை பொறுத்தவரையில் பிரதான துணைக்கூறுகள் எவ்வாறு ஒழுங்குமுறையில் அமைக்கப்பட்டிருப்பது என்பது உங்களுக்கு தெரிந்திருத்தல் வேண்டும். ஏனெனில் முன்னைய, அதாவது கடந்த கால வினாத்தாள்களே அது இந்த வினாக்கள் அமைந்திருப்பதை அறிந்திருப்பீர்கள். பகுதி 1 வினாக்களிலே இந்த ஒழுங்குமுறை கேட்கப்படும். ஆகவே அது பற்றிய ஒரு ஒழுங்குமுறை உங்களுக்கு தெரிந்திருத்தல் அவசியம். அடுத்து வடம் பி மூலம் வீட்டிற்கு வழங்கப்படும் மின் தொடர்பான இரு கணியங்களுக்குரிய பெருமானங்களை தருக. ஆகவே இங்கே அவதானிக்க வேண்டும் மாணவர்களே, பி என்பது ஒரு மின் வடம், பிரதானமாக வீட்டிற்கு மின்னை கொண்டு வருகின்ற ஒரு மின்வடம். இந்த மின்வடம் உங்களுக்கு தெரியும், பிரதானமாக முதன்மை மின் வழங்கல் 230 வோல்ட் அழுத்த வேறுபாட்டிலே வீட்டு மின் சுற்றிலே மின் கொண்டு வரப்படும். அத்தோடு 50 ஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணுடைய ஒரு ஆடலோட்ட மின் வீட்டிற்கு கொண்டு வரப்படும் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆகவே வினாவிலே வடம் பி மூலம் வீட்டிற்கு வழங்கப்படும் மின் தொடர்பான இரு கணியங்கள் தொடர்பாகத்தான் வினாவப்பட்டிருக்கு. வினாவை நன்கு அவதானிக்க வேண்டும். இரு கணியங்கள். ஆகவே அங்கே வோல்டேஜை குறிப்பிடுவோம். நாங்கள் அழுத்த வேறுபாடு 230 வோல்ட்டாக அமையும். அடுத்து அங்கே குறிப்பிடப்படுகின்ற அடுத்த கணியமாக நாங்கள் மீடுரன் என்பதை குறிப்பிட்டுக் கொள்ள முடியும். 50 ஹெர்ட்ஸ் மீடுரனுடன் அது வருவதை அவதானிக்கலாம். இங்கே மின்னோட்டம் தொடர்பாக நாங்கள் குறிப்பிட முடியாது. ஏனெனில் அங்கே பயன்படுத்தப்படுகின்ற நுகர்வோர் பயன்படுத்தப்படும் மின் வளங்கள் கூடுதலாக இருப்பதனால் வெவ்வேறு, பொதுவாக 30 ஆம்பியர் மின்னோட்டம், அதற்கு மேலாகவும் தேவைக்கேற்ற மாதிரி அங்கே மின் பயன்படுத்தப்படுவதனால் நாங்கள் பிரதானமாக இவற்றை குறித்து கொள்ள முடியும். அடுத்து வீட்டு மின் சுற்றில் மின்சார சபைக்கு சொந்தமான கூறு. ஆம் மாணவர்களே, நாங்கள் இந்த துணைக்கூறுகளின் ஒழுங்குமுறையிலே நாங்கள் சேவையுருகி பற்றி பார்த்திருந்தோம். முதலாக சேவையுருகி பற்றி பார்த்திருந்தோம். அதுபோல அதனை தொடர்ந்து வருகின்ற மின்மானி பற்றியும் பார்க்க வேண்டும். அதாவது இந்த சேவையுருகி மின்மானி என்பன மின்சார சபைக்கு சொந்தமான பகுதிகளாக அல்லது துணைக்கூறுகளாக கருதப்படும். உங்களுக்கு தெரியும், வீட்டு மின்சுற்று அல்லது வீட்டிலே மின்னை இணைக்க நீங்கள் விளையும் போது ஏனைய உபகரணங்களை நாங்கள் கடையில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு பிரதான ஆளியாக இருக்கட்டும், ஏனைய உருகிகளாக இருக்கட்டும், ஏனைய உருகிகள் என்றதல்ல, நீங்கள் ஏனைய ஆளிகளாக இருக்கட்டும், கடையிலே நாங்கள் பெற்றுக்கொண்டு வேண்ட முடியும். இந்த சேவை உருகி மின்மானி என்பது மின்சார சபைகளினால் இணைக்கப்படும். ஆகவே அவர்களுக்கு சொந்தமான கூறுகளாகத்தான் அது அமையும். அதிலே நாங்கள் மாற்றம் செய்வது தண்டனைக்குரிய குற்றமாக அது அமைந்துவிடும். ஆகவே வீட்டு மின்சுற்றிலே மின்சார சபைக்கு சொந்தமான துணைக்கூறுகளாக சேவை உருகிகளும் மற்றும் மின்மானியும் அங்கே இருப்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். மாணவர்களே, நாங்கள்
பௌதிகவியலிலே முதலாவது வீட்டு மின்சுற்றை பார்த்திருந்தோம். அதனைத் தொடர்ந்து ஒரு இலத்திரனியல் தொடர்பான ஒரு பகுதி வினாவை இங்கே பார்க்க இருக்கின்றோம். முழு அலைச்சீராக்கலுக்கான பாலச்சுற்று உருவில் காட்டப்படுகின்றது. அதாவது நீங்கள் உங்களுடைய பாட புத்தகத்திலே இது போன்ற சீராக்கம் பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். சீராக்கம் என்பது ஆடலோட்டத்தை நீரோட்டமாக மாற்றுகின்ற ஒரு செயல்முறை. அவ்வாறாயின் இந்த சீராக்கமானது பிரதான 2 வகைகளாக நாங்கள் மேற்கொள்ள முடியும். ஒன்று அரை அலை சீராக்கம் என்பது சீராக்கம், அரை அலை சீராக்கம். அடுத்து முழு அலை சீராக்கம் என்பதாகும். இரண்டாவது முழு அலை சீராக்கம் என்பதாகும். முழு அலை சீராக்கம். அவ்வாறாயின் அரை அலை சீராக்கம் என்பதற்காக நாங்கள் ஒரு இருவாயியை பயன்படுத்திக் கொள்வோம். ஒரு இருவாயியை பயன்படுத்துவதன் மூலமாக நாங்கள் ஆடலோட்டத்தை, அதாவது ஆடலோட்ட அலை உங்களுக்கு தெரியும். ஆடலோட்ட அலை இவ்வாறு இருக்கின்ற ஒரு முழு அலையை நாங்கள் அரை அலையாக ஒரு இருவாயை பயன்படுத்துவதன் ஊடாக அலையின் அரை பகுதிகளை நாங்கள் சீராக்கி கொள்ள முடியும். ஆகவே இது அரை அலை சீராக்கம் என்பதாக அமையும். அங்கே ஒரு இருவாயை பயன்படுத்தி நாங்கள் அரை அலை சீராக்கத்தை மேற்கொள்கின்றோம். முழு அலை சீராக்கம் என்பது இது போன்ற ஒரு சுற்றினூடாக காட்டப்படும். அதாவது பாலச்சீராக்கி என அழைப்பார்கள். இங்கே 4 இருவாயிகள் ஒரே திசையிலே இருப்பதை நீங்கள் அவதானிக்கின்றீர்கள். ஒரே திசையிலே, குறித்த திசையிலே மின்னை செலுத்த விடும் என்பதாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆகவே இங்கே பயன்படுத்தப்படுகின்ற ஆடலோட்டம், இங்கே செலுத்தப்படுகின்ற XYயின் ஊடாக செலுத்தப்படுகின்ற ஆடலோட்டத்தை முழு அலை வடிவிலே இது இங்கே பெறப்படும். அதாவது முழு அலை என்பது உங்களுக்கு இங்கே அறிந்து கொள்ள முடியும். அதாவது முழு அலை என்பது ஆடலோட்டத்திலே முழு அலைக்குமான சீராக்கம் இவ்வாறாக ஒரு குறித்த ஒழுங்கிலே அமைவதை நாங்கள் அவதானித்துக் கொள்ள முடியும். அதாவது அது தொடர்பான வினாவை நாங்கள் பார்ப்போம். ஆகவே இங்கே சீராக்கம் எனப்படுவது ஆடலோட்ட மின்னோட்டத்தை நாங்கள் நீர் மின்னோட்டமாக மாற்றிக்கொள்ளும் செயற்பாடு. அங்கே அரையலை சீராக்கம் பற்றி குறிப்பிட்டிருந்தேன். அது தொடர்பாக நாங்கள் அதனை தொடர்ந்து முழு அலை சீராக்கம் தொடர்பாக நாங்கள் அடுத்த வினாவில் பார்க்க இருக்கின்றோம். அந்த முழு அலை சீராக்கத்தை மேற்கொள்வதற்காக காணப்படுகின்ற சுற்று உங்களுக்கு இங்கே படத்திலே தரப்படுகின்றது. அதனை பாலச்சுற்று எனவும் அழைப்பார்கள். ரைட். இனி வினாவிற்கு செல்வோம். XYக்கு இடையில் எவ்வகை மின்னோட்டம் வழங்கப்படுகின்றது? ஆகவே நாங்கள் இந்த XY எனப்படுகின்ற இரு புள்ளிகளினூடாக வழங்கப்படுகின்ற மின்னோட்டத்தை கருதுவோமாக இருந்தால் இங்கே ஒரு ஆடலோட்ட மின்னோட்டத்தை நாங்கள் வழங்க வேண்டும். அதாவது ஆடலோட்ட மின்னோட்டமானது குறித்த இருவாயினூடாக செல்வதனால் அது நீரோட்டமாக அங்கே மாற்றப்பட்டு நாங்கள் பொதுவாக பெறுதி, அதாவது சுமையில் இருந்து அந்த நீரோட்ட மின்னோட்டத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடிகின்றது. ஆகவே நாங்கள் வினாவிலே XY என இக்கிடையில் எவ்வகை மின்னோட்டம் வழங்கப்படும் என்பதற்கு நாங்கள் ஆடல் ஓட்ட மின்னோட்டம் என்பதனை விடையாக கொள்ள முடியும். அதாவது ஆடல் ஓட்ட மின்னோட்டம், ஆடல் ஓட்ட மின்னோட்டத்தை அல்லது மின்னை வழங்குவதன் ஊடாக அவை நீரோட்டமாக அல்லது முழு அலை சீராக்கப்பட்ட மின்னோட்டமாக அது மாற்றப்படுவதை அவதானிக்கலாம். அடுத்து D1, D2, D3, D4 எனும் இலத்திரனியல் துணைக்கூறில் உள்ள தொழிற்பாட்டிற்கு காரணமான பகுதி எவ்வாறு அழைக்கப்படும்? இங்கே பாருங்கள், இருவாயி என்பது உங்களுக்கு தெரியும். இருவாயி என்பது P வகை குறைக்கடத்திகள் மற்றும் N வகை குறைக்கடத்திகளினால் உருவாக்கப்படுகின்ற அமைப்பு. அதனை நாங்கள் PN சந்தி என குறிப்பிடுவோம். அதாவது இருவாயிகள் உருவாக்கும் முறை தொடர்பாக நீங்கள் இலத்திரனியல் எனப்படும் பாடத்திலே அறிந்திருப்பீர்கள். இங்கே வினாவப்பட்டுள்ள வினாவை
நோக்குவோமாக இருந்தால் D1, D2, D3, D4 எனப்படுற இருவாயிகள். அந்த இருவாயிகள் அந்த இலத்திரனியல் கூறினால் உள்ள அந்த தொழிற்பாட்டிற்கு காரணமான பகுதி எவ்வாறு அழைக்கப்படும்? அந்த பகுதி PN சந்தி என அழைக்கப்படும். ஆகவே PN சந்தி என்பதை நீங்கள் விடையாக்கி கொள்ள முடியும். துணைக்கூறு தொழிற்பாடு காரணமாக அல்லது தொழிற்பாட்டின் விளைவாக அது அழைக்கப்படுற அமைப்பு தான் இங்கே கேட்கப்படுகின்றது. அடுத்து ஆறில் கிடைக்கும் அழுத்த வேறுபாடு நேரத்துடன், இங்கே அழுத்த வேறுபாடு நேரம் தொடர்பாக உங்களிடம் வரைவு ஒன்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இங்கே அழுத்த வேறுபாடு நேரத்துடன் எவ்வாறு மாறும் என்பதை வரைந்து காட்டுக. உங்களுக்கு தெரியும், இது ஒரு முழு அலை சீராக்கம். பால சீராக்கியின் ஊடாக 4 இருவாய்களை பயன்படுத்தப்பட்டு ஒரு ஆடலோட்ட மின்னோட்டத்தை நேரோட்ட மின்னோட்டமாக முழு அலையும், அதாவது முழு அலையையும் சீராக்கிய ஒரு செயற்பாடு இங்கே காணப்படுகிறது. ஆகவே அழுத்த வேறுபாடு நேரத்துடன் வரைந்து காட்டுக வரைபடத்தை, அதாவது ஆறில் கிடைக்கும் அழுத்த வேறுபாடு நேரத்துடன் எவ்வாறு மாறும் என்பதை நாங்கள் இவ்வாறான வரைவின் மூலமாக வரைந்து காட்டி கொள்ள முடியும். அடுத்து இப்பாலச்சுற்றின் மூலம் ஒப்பமாக்கிய மின்னை பெறுவதற்கு இங்கே தெரிந்திருத்தல் வேண்டும். இங்கே ஒரு மின் குறைவு இடம்பெறுவதை மின் ட்ராப் என்று சொல்வார்கள், எலக்ட்ரிசிட்டி ட்ராப் ஏற்படுவதை தடுப்பதற்கு நாங்கள் ஒரு கொள்ளளவியை இணைப்பதன் ஊடாக இந்த வரைவை நாங்கள் கீழே இறங்காது இவ்வாறாக மாற்றிக்கொள்ள முடியும். அதாவது இங்கே வரைவைக்கிற உங்களிடம் கேட்கவில்லை. பாலச்சுற்றின் மூலம் ஒப்பமாக்கிய மின்னை பெறுவதற்கு பயன்படுத்தப்படும் அல்லது தேவைப்படும் துணைக்கூறு கொள்ளளவி என்பதாக அமையும். கொள்ளளவி நாங்கள் இங்கே இந்த சுற்றிற்கு குறுக்கே கொள்ளளவி ஒன்றை இணைப்பதன் ஊடாக நாங்கள் இங்கே ஒப்பமாக்கப்பட்ட மின்னை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது இங்கே குறிப்பிடலாம். ஆகவே இந்த பாலச்சுற்றின் மூலம் ஒப்பமாக்கிய மின்னை பெறுவதற்கு தேவைப்படும் துணைக்கூறு கொள்ளளவியாக அமையும்.